என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு சொல்லும் பொழுது கடவுள் சாத்தான் இடத்துல யோபுவை சுட்டி காட்டி சொல்றாரு, என் போர் வீரன் இங்க இருக்கிறான், என் தளபதி இங்க இருக்கிறான், என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவது யுத்தத்துக்கு ஒரு தளபதி இங்க இருக்கிறான், அந்த தளபதி எனக்கு வெற்றியை கொடுப்பான், அந்த தளபதி எனக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்ப்பான். அவர் சொல்றாரு. சாத்தான் என்ன செய்ய போறான்னு ஆண்டவருக்கு தெரியும், தேவன் என்ன செய்ய போறான்னு சாத்தானுக்கு தெரியாது, யோபுக்கும் தெரியாது. தேவன் யோபுவை அறிஞ்சிருக்கிறார், யோபுக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். சாத்தானை அறிஞ்சிருக்கா, சாத்தானுக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். சாத்தானுக்கு கடவுளையோட சித்தமும் தெரியாது, யோபுக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. யோபுக்கு தேவன் என்ன செய்ய போறான்னு தெரியாது, சாத்தான் என்ன செய்ய போறான்னு தெரியாது. தேவன் ஒருவரை சர்வ அதிகாரமும் ஞானமும் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தனது ஊழியன், தன்னை பின்பற்றக்கூடிய மனிதன், அவன் எவ்வளவு கடுமையான சோதனைகள்ல போனாலும் அவனுடைய விசுவாசத்தை நிரூபிப்பான். அவர் நம்புறாரு. யோபு தோக்க மாட்டான்னு அவருக்கு தெரியும், யோபு விழமாட்டான்னு அவருக்கு தெரியும், யோபு பின்வாங்க மாட்டான்னு தெரியும், யோபு வெற்றியோட திரும்பி வருவான்னு அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சுதான் அந்த சோதனை அவர் அனுமதிக்கிறார்.